ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறமா என்னோடய ரொட்டீன் எப்படி போகுன்னு தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காலையில் வந்து எப்போவுமே டிஃபன் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி மேகி ரொம்ப நாள் வீட்டில் இருந்துச்சு. சரி, அதை மட்டும் கிண்டி சாப்பிட்லான்னு மேகி தான் கிண்டி ரெடி பண்ணி சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு நானும் என் பையனும் விஜய் சூப்பரில் மூவி பார்த்துட்டு இருந்தோம். அந்த மூவி என்னென்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா ஒரு 11:30 மணி ஆகிடுச்சு. சரி, லைட்டாக வீட்டை க்ளீன் பண்ணி பெருக்கிடலான்னு வீட்டை பெருக்கி விட்டுட்டேன். அப்புறம் இன்றைக்கி லஞ்சுக்காக வெள்ளை சாப்பாடு, கேரட் பொரியல், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இதெல்லாம் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். காலையிலக்கு வந்து மக்குருணி கிண்டி கொடுத்து அமிச்சிட்டேன். அவங்களுமே சாப்பிட்டுட்டு சூப்பராக வேலை கிளம்பிட்டாங்க. அப்புறம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இல்லை. கிச்சன் வந்து காலையில் லஞ்சு செய்யும்போதே நான் க்ளீன் பண்ணி விட்டுருவேன். கொஞ்சமாக பாத்திரம் மட்டும் இருந்துச்சு. சரி, பாத்திரத்தையுமே கையோட தேய்ச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தை தான் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் யார் வீட்டிலலாம் பாத்திரம் எவ்வளோ தேய்ச்சாலும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீட்டில் அப்படி தான். நான் எவ்வளோ பாத்திரம் தேய்ச்சாலுமே பாத்திரம் மறுபடியும் எனக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது எதனாலன்னு தெரில. ஆனால் எங்கள் அக்கா கிட்டலாம் நான் ஃபோன் பேசும்போது எங்கள் அக்கா கிட்டே கேட்டால், நான் நைட்டே பாத்திரம் தேய்ச்சிட்டேன், நான் நைட்டே துணி துவைச்சிட்டேன், நைட்டே நான் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு இப்போ எந்த வேலையும் இல்லைன்னு சொல்லுவாள். ஆனால் நான் என்ன தான் நைட்டு வேலை பார்த்தாலும் பகலை வேலை பார்த்தாலுமே எனக்கு எவ்வளோ வேலையும் வந்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி என்னோடய வேலையெல்லாம் பார்ப்பேன். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள். அப்புறமா என் பையனோட கூழ் காய்க்கிற பாத்திரம், அப்புறம் பால் டப்பா, கிளாஸு, ஸ்பூனு எல்லாமே வெந்நீரில் போட்டு வைப்பேன் தினமுமே காலையில். அந்த மாதிரி அவனோட பாத்திரத்தையுமே வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுட்டு ஒரு 11:30 ஆகிடுச்சு. சரி, டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ தான் நானும் என் பையனும் குடிச்சிட்ருக்கோம். என் பையன் சூடுன்னே சொல்லிக்கிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு அவன் நம்ம கையில் வச்சுக்கிட்டே நான் டீயுமே குடித்து முடிச்சிட்டேன். டீ குடிச்சிட்டு சரி கொஞ்சமாக துணி இருந்துச்சு, அதையும் போய் துவைச்சிட்டு நானும் என் பையனும் சூப்பராக குளிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் என் பையனுக்கு வந்து அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து ரசம், கேரட் பொரியல் அதை வச்சு தான் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் நானும் என் பையனுமே தூங்கி ஒரு 3 மணி ஆகிடுச்சு எந்திரிக்கிறதுக்கு. என் பையன் வந்து தூங்கிட்டு தான் இருந்தான். நான் தான் ஒரு 3 மணிக்கு எழுந்திரிச்சு கடைக்கு போயிட்டு உளுந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். உளுந்து வாங்கிட்டு சரி இன்றைக்கி இட்லிக்கு அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்தும் அரிசியும் ஊற போட்டு ஒரு 7:30 மணி இருக்கும். என் பையனை கொண்டு போய் என் மாமியார்கிட்ட விட்டுட்டு வந்து கிரைண்டரில் போட்டு விட்டுட்டு சைட் பை சைடு வந்து மறுநாள் காலையிலுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். மறுநாள் காலையிலுக்கு வந்து மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, மட்டன் கிரேவி இதெல்லாம் வைக்கலான்னு தான் ரெடி பண்ணேன். ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து நான் 6 மணிக்கே வேலைக்கு போயிடுவேன்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாங்க. சரி, வெட்டியாச்சுன்னு நானுமே சைட் பை சைடு வெட்டி ஃப்ரிட்ஜிலையுமே எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் காலையிலைக்கு வந்து அவசரமாக தான் பார்த்தா அவங்க 6 மணிக்கு போகவே இல்லை. அதுக்கப்புறம் நான் வேறு என்ன ப்ரிப்பேர் தான் பண்ணி கொடுத்தேன். அது என்ன ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன்னு நெக்ஸ்ட்டு ஷார்ட்டில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.